Hey guys, welcome back to our channel. நான் உங்கள் விக்கி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வண்டர்லா பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோவும். நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். நான் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்களாம் போய் வேற ஒரு கம்பெனியில் வேற ஒரு பிராண்டை விற்க போகிறீங்க, நான் என்னையே பிராண்டாக்கி விற்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். நம்ம ஏன் ஒரு பிராண்டை உருவாக்கிக்க கூடாது? கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்ம டான்ஸ் ஆடி களைச்சி போயாச்சுன்ட்டு, சரி அண்ணா வண்டி ஹோட்டலுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோம். சரி வாங்க நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு அப்படியே நம்ம vlog கண்டினியூ பண்ணுறேன். 20 minutes later. நாங்கள் போயிட்டுருக்கும்போது பக்கத்தில் திடீர்னு எல்லோரும் கத்துற சவுண்டு கேட்டுச்சு. என்னடா அப்படின்ட்டு எட்டி பார்த்தா பக்கத்தில் இன்னொரு பஸ்ஸில் எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு கத்திட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் அவங்கள விடக்கூடாதுன்ட்டு ஓவர்டேக் அடிச்சிட்டு இருந்தோம். அப்போ அந்த பைக்கர் மாஸ்க் காமிச்சிட்டு இருந்தார் பக்கத்தில். அப்போ தனசேகர் ஒரு வார்த்தை சொன்னார், ப்ரோ உனக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, நீ உன்னோட யூடியூப் சேனல் எழுதி காமி ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்படின்னு சொன்னார். நானும் அப்புறம் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். நாங்கள் இங்கேருந்து கத்த பதிலுக்கு அவங்க அங்கேருந்து கத்த, எது பெருசு அடித்து காமி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம கொச்சின்குள்ளே என்டர் ஆயாச்சு. இனி நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு அப்படியே நம்ம நேராக வண்டர்லா போக வேண்டியதுதான். முக்கியமான விஷயம், நீங்கள் சாப்பிடும் போது அளவாக சாப்பிட்டுக்கோங்க, ஹெவி ஃபுட் எதுவும் எடுத்துக்காதீங்க, லைட்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அங்கே போய் நம்ம விளையாடும் போது கொஞ்சம் நம்மளுக்கும் நல்லாயிருக்கும். அங்கே த்ரில்லிங்கான கேம்லாம் இருக்கும். ஸோ அதில் விளையாடும் போது உங்களுக்கு வாமிட்லாம் வரும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ க்ரீன் கலர்லேயும் கவர்மெண்ட் பஸ் ப்ளூ கலர்லேயும் நல்லா பிரைட்டாகவும் தெரியுது. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம அப்படியே ஹோட்டல் பக்கம் வந்தாச்சு. நம்ம போய் அப்படியே சாப்பிட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம், வாங்க போகலாம். நாங்களும் ஹோட்டல் வந்தோன்னே அப்படியே ஒருத்தரை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்களும் அப்படியே இறங்கிட்டு, என்னப்பா இங்கே நின்றுட்டுருக்கீங்க, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் திரும்பி பார்த்தா ஹோட்டல் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. இங்கே ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குன்ட்டு சரி வாங்க அப்படின்ட்டு நாங்களும் உள்ளே போயாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு டீசெண்டாகவே இருந்தது. நாங்களும் அப்படியே போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒருத்தரை உட்காந்தாச்சு. ஹெவியாக சாப்பிடாமல் லைட்டாக சாப்பிட்டோமேன்ட்டு ஹாலுக்கு 2 ஊத்தாப்பமும் கூட கடலைக்கறியும் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு அப்படியே நாங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். டைமும் கரெக்டாக 9:30 இருக்கும். நாங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கிளம்புறதுக்கு முன்னால், தனா ப்ரோ என்ன பண்ணுறீங்க, சின்ன குழந்த மாதிரி கேண்டி கிரஷ் விளாண்டுட்டு இருந்தார், வாங்க ப்ரோ போகலான்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. ஃபுட்டு ஓகேவான்னு கேட்டிங்கன்னா பசிங்கிறனால எங்களுக்கு அவ்வளோவா தெரில. சரி நாங்களும் அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு. வெளியில் நாங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கும் போர் அடிச்சு போச்சு. சரி போயிட்டு நிற்கிறேன் அப்படின்ட்டு நானும் கிளம்பினேன். அப்போ சாய்தேவிக்கா அக்கா வாங்க போகலாம் அப்படின்ட்டு நான் அவங்க கேட்டேன், அக்கா ஃபுட்டு எப்படி இருக்குது, நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டேன். ஏதோ தம்பி பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாண்டா தம்பி நம்ம ஊர் ஃபுட்டே பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்னோடய ஷூ மட்டும் எப்படிக்கா அழுக்காக இருக்குது, உங்கள் ஷூ மட்டும் எப்படி ஒயிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூ மீட்டேன். இருடா தம்பி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ தண்ணிக்குள்ளே வாட உன்னை போட்டு அமுக்கி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போங்கக்கா நீங்களே தம்மா தூண்டுருவீங்க, உஃப்னு பறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன். அங்கிட்டு போய் பார்த்தா நம்ம ஹரி ப்ரோ என்ன ப்ரோ சம்பவமா அப்படின்னு வந்தார். நாங்களும் அப்படியே ஒருத்தரை ஏறி கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே போகிற வழியில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், வாங்க போகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோவெல்லாம் பார்த்துட்டு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு டான்னு வரும். சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். நான் கேமராவை சார்ஜ் போட்டு கொண்டாந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா டக்குன்னு வண்டர்லாவும் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லவும் நானும் கேமராவை எடுத்துகிட்டு டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் பார்த்தா டிரைவர் நான் சொன்னார், தம்பி வண்டர்லா வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லவும், எங்கண்ணா வண்டர்லாவே காணா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அவர் சொன்னார், அங்கே பாருப்பா ஜெயிண்ட் வீலாக தெரியுது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் நாங்களும் பார்த்தா
ஜெயின் டிவியில் தெரிஞ்சுதுங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே ஒரே குஷியாகிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டோம். செம்ம வைப்பாக இருந்தது. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒண்டர்லாக்குள்ளே என்ட்ராய் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரே குஷியாக இருந்தது. ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒண்டர்லா போகிறது. ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் டீமில். என்ட்ரன்ஸ்லேருந்து தீம் பார்க் போகிறதுக்கு ஒரு 800 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா டேரெக்டாக போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸில் இல்லாட்டி ட்ரெயினில் வந்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தனியாக பஸ் இருக்கும். ஸோ உள்ளே மேலே போகிறதுக்கு தனியாக அவங்களே வச்சு ஃப்ரீயாக கூப்பிட்டு போயிடுவாங்க. அதனால் கவலை இல்லை. நாங்கள் வந்திருந்தம் போது நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேருந்துலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு அதை பார்த்துட்டு எங்கள் ஸ்கூல் மெமரிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு அது ஒரு ஹைப்பாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு நல்லாவே பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆம்னி பஸ்ஸில் வந்ததுனாலும் சரி, அப்படி இல்லாட்டி குட்டி காரில் வந்தீங்கனாலும் சரி, நம்ம தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 வீலர்ஸில் வந்தீங்கன்னா தனியான ஸ்பாட்ஸ் இருக்குது, அங்கேயும் பார்க் பண்ணிக்கலாம். வெல் செக்யூரிட்டியோடு இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் தாராளமாக பார்க் பண்ணிக்கலாம். நாங்கள் ஒரு வழியாக வண்டர்லா வந்துருச்சுன்னு கத்தவும் தூரத்தில் வரவங்களை எங்களை பார்த்துட்டு குரங்கு மாதிரி நின்றுட்டு போஸ் கொடுத்து கத்துனார். ஸோ அதை பார்த்து எங்களுக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் நாங்களும் அப்படியே போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இறங்க ஆரம்பிச்சுக்கிட்டோம். இப்படியே அமைதியாக இறங்கினா எப்படி, ஒரு வைப்பு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் டீம் மெம்பர்ஸை பார்த்துட்டு என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்த்து கேட்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்கும். அவங்களும் ஒண்டர்லாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்தவும் ஒரே குஷியாக இருந்தது, வைப் ஆயிடுச்சு. ஸோ இதே வைப்போடு நம்ம இறங்கணுமேன்ட்டு அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஒரு வழியாக இங்கே அப்படியே இறங்கியாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு ரீல்ஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்காக வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து நாங்கள் ரெடியாக வச்சுருந்தோம். இங்கே ஒரு ரீல்ஸ் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு இது ஒரு ஷார்ட், நார்மல் ட்ரெஸ்ஸில் ஒரு ஷார்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஷார்ட் எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். வாங்க நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நான் முடிஞ்சால் அந்த கிளிப்பையும் இங்கே ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரெஸ்ஸெலாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு இந்த சைடு போய் பார்த்தா ட்ரெஸ்ஸெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து நல்லா குவாலிட்டியாக வேணும்னா 400லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ட்ரெஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் போர் அடிச்சிருச்சு. அப்புறம் நான் தனசேகர்கிட்ட வந்துட்டு, ப்ரோ நீ கேமராவை கொடு ப்ரோ, நான் போய் ஏதோ ஒன்று ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேமரா வாங்கிட்டேன். நீங்கள் மட்டுமாடா ஃபோட்டோகிராஃபர், நானும் ஃபோட்டோகிராஃபர் தான்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அங்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே அப்புறம் காமின்னு சொல்லவும் தனசேகர் சொன்னார். அப்புறம் நானும் காமிச்சேன். யோ உனக்குள்ளே இவ்வளோ பெரிய திறமை இருக்கா அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அதுக்கு தான் ப்ரோ விக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குஷியாகி, அதுக்குள்ளே இவங்களும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. சரி வாங்க நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நான் அந்த ரீல்ஸை வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இன்னொரு வாட்டி அண்ணா லாஸ்ட்டு அப்படியே இருங்க. ஓகே ரெடி இல்லை? அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வழியாக உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே போகலான்ட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னால் இங்கே டிக்கெட்டு செக் பண்ணணுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு Black Friday ஆஃபர்ன்ட்டு 1 டே ஆஃபராக நம்ம ஒண்டர்லா வெப்சைட்டில் விட்டுருந்தாங்க. பர் பர்சனுக்கு வந்து 800 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் புக் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டை வந்துட்டு நம்மளுக்கு காமிக்க சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் மொபைலில் இருந்துட்டு காமிச்சோம். அப்புறம் எங்களை உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லாக்கர் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம், எங்களோட திங்ஸ் எல்லாம் சேஃபாக வைக்கணுமென்ட்டு.
ஒரு வழியாக நாங்களும் லாக்கர் வாங்கலான்னு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் லைனில் நின்று அமௌண்ட் பே பண்ணிக்கிட்டு லாக்கருக்கு வந்துட்டு ஒரு வாட்ச் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த வாட்ச் வந்துட்டு எங்களுக்கு 2 லாக்கர் தேவைங்கிறனால நாங்கள் ரெண்டு வாட்ச் வாங்கிக்கிட்டோம். ஒரு லாக்கருக்கு ப்ரைஸ் வந்துட்டு 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து 2 லாக்கர் வாங்கிக்கிட்டோம். இப்போ நாங்கள்லாம் போய் லாக்கரில் எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியில் கிளம்பியாச்சு. வெளியே வந்தோன்னே ப்ரோ என்னை இந்த குட்டியான பொம்மை கூட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுன்னு தானே சரி சொன்னார். இந்தா ப்ரோ உனக்கு இல்லாத ஃபோட்டோவா அப்படின்ட்டு நானும் எடுத்து கொடுத்துட்டேன். என்ன ப்ரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குமோ அங்கே பார்க்குறேன் நானும் பார்க்குறேன். பார்த்தா கலர் கலர் டிஷர்ட்டை பார்த்துட்டு என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நாங்கள் வந்துட்டு கேம் விளாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்தோன்னே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எடுத்தோன்னே நாங்கள் வந்துட்டு ட்ரை கேம்ஸில் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஏன்னா வாட்டர் கேம்ஸ் போயிட்டு சில ட்ரை கேம்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு பக்கமும் மேட் போட்டிருந்தாங்க கால் சுடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி. ஸோ நாங்களும் அதுக்கு மேலே ஏறிட்டு ஜாலியாக குஷியாக நடந்து போயிட்டுருந்தோம். எங்களுக்கும் ஒரே ஜாலியாக வைப்பாக இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு கேம் நேம் தான் மேவரிக். பார்த்த உடனே நாங்கள் அசந்துட்டோம். ஏன்னா அது போட்டு ஆளை அப்படி மேலேயும் கீழேயுமா போட்டு குலுக்கி எடுத்துகிட்டு இருந்தது. நாங்களும் அந்த ஜாலியோடு சரி வாங்க போய் பார்த்துடலாம் என்ன தான் இருக்கா அப்படின்ட்டு நாங்களும் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் லைனில் நின்றுட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படியே லைனில் போய் நிற்கலான்ட்டு லைனில் நின்றுட்டோம். ஸோ இந்த ஒரு கேமுக்கே பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சு ரைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் எல்லா கேமும் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்குன்ட்டு ஒரு டிக்கெட் இருக்குது. ஸோ அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக போய் ரைட் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட் வந்துட்டு நார்மல் டிக்கெட்டை விட 2 or 300 எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக நாங்களும் 30 மினிட்ஸ் நின்று இந்த மேவரிக்குங்கிற கேமில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிற கேமரா வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மெம்பர் ஒருத்தங்க இந்த ரைடுக்கு வரலைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட கேமரா கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லிட்டேன். சரி வாங்க நம்ம இந்த ரைடை போய் அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வழியாக இந்த ரைடை முடிச்சு நாங்கள் வெளியில் வரும்போது ஒவ்வொருத்தவங்களோட மூஞ்சை பார்க்கணுமே, அப்பப்பப்பா அதுவும் அந்த சாய்தேவி மூஞ்சை பார்க்கணுமே, அப்படி அழுதுட்டாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வண்டர் ஸ்பிளாஷுங்கிற ஒரு ரைடுக்கு தான் போயிருந்தோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படகு மாதிரி இருக்கும், அதில் 4 பேர் உட்காந்துக்கணும். அது வந்து அப்படியே அந்த ட்ராக்லேருந்து கீழே தண்ணிக்குள்ளே இறங்கும் போது தண்ணியில் அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆகும். செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ தண்ணி அப்படியே மேலே தெரிக்கும் போது அந்த சில்னஸ் இருக்குமே. இதுதான் நாங்கள் ப்ளே பண்ண ஃபஸ்ட்டு வாட்டர் ரைடு. வாங்க நம்ம இந்த வண்டர் ஸ்பிளாஷில் ரைடு போகலாம். எப்பா செம சில்லுன்னு இருந்தது. நம்ம அப்படியே கீழே போகும்போது அந்த தண்ணி நம்ம மேலே தெரிக்கும் போது வேறு லெவல் ஃபீலு. ஸோ மறக்காமல் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரைடை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ரைடுன்னே சொல்லலாம். சரி வாங்க நம்ம அடுத்த ரைடு போயிடலாம். இந்த கேம் நேம் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் ரைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வாட்டர் கேம் தான். சரி வாங்க நம்ம போய்பட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் தான். ஸோ ஒரு ஆள் கீழே போனோன்னே அங்கே சிக்னல் பட்டன் அமுக்குவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் சிக்னல் வந்தோடனே அடுத்த ஆளை இறக்கி விடுவாங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. எங்களை வந்துட்டு காதை வந்துட்டு அடைச்சிட்டு போக சொன்னாங்க. ஏன்னா கீழே போனதுக்கப்புறமா அந்த தண்ணியில் இறங்கும் போது காதுக்குள்ளே தண்ணி அப்படியே மேலே அடைச்சிருன்ட்டு எங்களை காதை பொத்திட்டு போக சொன்னாங்க. நான் கேட்காம கேமரா கையில் மாட்டியிருக்கனால காதை பொத்தாமல் போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து காதுலேயும் மூக்குலேயும் தண்ணி ஏறிடுச்சு. சரி வாங்க இந்த ரைடு அப்படியே போகலாம்.
ஸோ மன்னிக்கவும், இங்கே வந்துட்டு நான் காதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்ட்டு காதை அப்படியே அடைச்சிட்டே வந்துட்டேன். அப்புறம் வெளியில் வந்து பார்த்தா இந்த தண்ணி மேலே என் மூக்கில் ஏறிடுச்சு. காதை அடைச்சது பார்த்தாதுன்ட்டு மூக்கில் ஏறிடுச்சு. மூக்கு அடைக்காமல் விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரைடில் வரும்போது பார்த்து சேஃபாக வாங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே அடுத்த ரைடுக்கு போயிடலாம். அடுத்ததாக வந்த ரைடு நேம் தான் ப்ளே பூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ளே பூல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு 2வது ப்ளே பூலில் தான் விளாண்டுருந்தோம். ஸோ இங்கே தான் நாங்கள் ரொம்ப அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஒன்றா அந்த பலூன் எடுத்து ஆளுக்கு ஒன்றுன்னு மாட்டிக்கிட்டு அப்படியே ட்ரெயின் மாதிரிலாம் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ செம்ம ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஸோ இங்கேயும் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு வேணும் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போய் நிற்கலான்ட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டேன். மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் வந்துட்டு தண்ணி ஃபில் ஆகி நம்ம மேலே அப்படியே சாய்ச்சி விடும். ஸோ அது வந்துட்டு நம்ம மேலே தண்ணி விழுகும் போது அப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். செம்ம ஃபன்னாக இருந்தது. நாங்கள் எல்லாருமே மேலே போய் நின்றுட்டோம். சரி வாங்க நம்ம அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். இதுக்கப்புறமா பக்கத்தில் குழந்தைங்க விளையாடுறதுக்கான சின்னதாக ஒரு ஸ்லைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு சாய்தேவிக்கா சொன்னாங்க, டே தம்பி, பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்லைட்ஸ் இருக்குது குழந்தைங்க விளையாடுறது, நான் போய் அதில் விளையாடுறேன்டா, நீ வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா, நீங்கள் 3 பேர் போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா அவங்களும் சறுக்கிட்டு வந்துட்டு குஷியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் அடுத்து 3 பேராக போய் ஸ்லைட் பண்ணாங்க. ஸோ அந்த தருணம் தான் இது, பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் அந்த ப்ளே பூலில் ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு ரெயின் டான்ஸுக்கு போகலான்ட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன், எல்லா மூஞ்சும் அப்படியே வாடி போன மாதிரி டயர்டாகிடுச்சு. என்னப்பா நீங்கள் இதுக்கே டயர்டானா எப்படி, வாங்க போய் வைப் பண்ணலாம், இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே டைமிங்க்கு தான் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
2:30க்கு ஒரு செட்டும் அப்புறம் 4 o'clock ஒரு செட்டும் தான் சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் 2:30க்கு இன்னும் 15 minutes தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக யானை ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக அப்படியே சூப்பராக இருந்தது. நாங்களும் அதை ரசிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக தான் டான்ஸ் ஆட அலோட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டைமிங் இருக்குது, 4 o'clock அந்த மாதிரி. நீங்கள் 4 o'clock போய் டான்ஸ் ஆடலாம். சரி வாங்க நம்ம போயிட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே வைப் பண்ணலாம் வாங்க. DJ Anand Loop. ஒரு வழியாக நாங்கள் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வேவ் ஃபூல் இருக்கிற பக்கம் வந்தாச்சு. சரி வாங்க நம்ம அப்படியே வேவ் ஃபூலில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்களும் அப்படியே வேவ் ஃபூல்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேவ் வர்றதுக்கு 30 minutes ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரி வர மட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சைடு வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே உட்காந்து ஜாலியாக வைப் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த சைடு வந்துவிட்டோம். அப்புறம் தனசேகர் எங்கே அப்படின்னு பார்த்துட்டு ஆளக்கானன்னு பார்த்தா பின்னால் ஒரு குரங்கு பொம்மை இருந்தது. அங்கே உட்காந்துட்டு ப்ரோ இங்கே ஒரு ஃபோட்டோ எடு ப்ரோ, அங்கே எடுத்த மாதிரி இங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடு ப்ரோ அப்படின்னு சொன்னார். போய் அவனுக்கு ஒரு வேலை இல்லை, வாயை போகலாம், அங்கே போய் நடுவில் போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் போயிட்டோம். அப்படியே போய் காலை நீட்டி உட்கார்ந்தது தான் என்ன ஃபீல், சே தொட்டிக்குள்ளே தண்ணியை ஊற்றி உட்காந்த மாதிரி ஒரு ஃபீல். நாங்கள் ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துருந்தோம். நீங்கள் போய் வேவில் விளாடுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா வேவும் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள் அப்படியே நடுவில் போக ஆரம்பிச்சிட்டோம். சரி வாங்க அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேவ்ஸும் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கும் அந்த வேவ்ஸு பெருசாக எனக்கு போக போக ரொம்ப பயமாயிருச்சு. ஸோ நான் இருந்துட்டு அப்படியே பின்னால் போய் உட்காரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் தனசேகரும் பின்னால் போய் உட்காந்துட்டோம். நீங்கள் போய் விளையாடுங்களா, நான் பின்னால் போய் உட்காந்துட்டு நான் அந்த கடலில் அலை வர்ற மாதிரி காலில் வந்து அடிச்சிட்டு இருந்தது, செம ஃபீலாக இருந்தது. ஸோ நான் அப்படி உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். வாங்க அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ட்ரை ஆகணுமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் லேண்ட் கேம் போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்சம் வாக் அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இல்லை எங்களை நேரமோ என்னமோ தெரில, மழை கொட்டுன்னு கொட்டிடுச்சு. ஸோ ட்ரெஸ்ஸு காஞ்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்த கேமுக்கு போயிட்டோம். அடுத்த கேம் பார்த்தா அப்படின்னா பார்க்குறக்கே அசந்து போயிட்டோம். அது என்ன கேம் பார்த்தீங்கன்னா அதோட நேம் ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸில் 2 பேர் தான் போனாங்க. நாங்களாம் பயந்துட்டு போகலை. ஸோ எனக்கு வாமிட் வந்துடும். ஸோ அதனால் அந்த கேமுக்கு போகலை. சரி வாங்க அந்த கேம் அப்படியே தள்ளி நின்னே பார்ப்போம்.
அந்த கேம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் விண்டு மில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். இந்த சைடு வரும்போது யாருடா அது நம்ம டீமில் புதுசாக ஒரு பொண்ணு உட்காந்துட்டுருக்கு முடிய விரிச்சு போட்டு பேய் மாதிரி அப்படின்னு பார்த்தா நீங்களே பாருங்களே யாருன்னு. அடா நம்ம சாய் தேவி. இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கேம் விண்டு மில்ங்கிற கேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிட்டோம். இது பார்த்தீங்கன்னா மினி ஜெயிண்ட் வீல் மாதிரி இருக்கும். ஸோ பயம் இல்லாமல் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நம்ம ரைட் பண்ணலாம். சரி வாங்க நம்ம ரைடு பண்ணிகிட்டே அப்படியே என்ஜாய் பண்ணலாம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பயம்லாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தாராளமாக ரைட் பண்ணலாம். ஒரு பயம் இல்லாத ஒரு செம ரைடுன்னே சொல்லலாம். சரி வாங்க நம்ம அடுத்த ரைடுக்கு போயிடலாம். அடுத்ததாக நம்ம வந்த ரைடு நேம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜம்பர். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா போக போக அப்படியே அக்ரெசிவாக இருக்கும். சரி வாங்க நம்ம ரைடுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கும் போது அம்முங்கிற ஒரு யானை, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் யானை வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போய் நின்னோம்னா அந்த வாளியிலேருந்து தண்ணி எடுத்து பீச்சிட்டு இருந்தது. ஸோ பார்க்குறக்கே க்யூட்டாக இருந்தது. அதை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷனும் சைடில் ஒரு போர்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே இந்த கேமுக்கு வந்துட்டோம். சரி வாங்க நம்ம அந்த ரைடுக்கு அப்படியே போயிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே ஏறி உட்காந்துட்டோம். ஸோ சேஃப்டிக்கு வந்துட்டு அந்த பெல்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை போட்டு லாக் பண்ணிக்க சொன்னாங்க. நாங்களும் அதை எடுத்து மாட்டிக்கிட்டு லாக் பண்ணிவிட்டு ரெடியாக உட்காந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த இதை ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் போக போக அப்படியே சுற்ற ஆரம்பிச்சது. சரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போயிடலாம் இந்த வீடியோ. இனிமேலே இந்த பக்கம் தலை வச்சு படக்கூடாதா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் மனசுலேயும் தோணுது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. இருந்தாலும் இது நாங்கள் எக்ஸப்ட் பண்ணவே இல்லை. முன்னால் சுற்றிட்டு இருந்தது திடீர்னு பின்னால் அப்படியே திருப்பி சுற்றுச்சு. ஸோ அது எங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. சரி வாங்க நம்ம அடுத்த ரைடுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால் இந்த ரைடுலேயும் வந்துட்டு சாய் தேவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வேண்ட்டு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரைடு போயிடலாம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் கோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போக முடியும். நானும் தனசேகரும் இந்த இதில் போயிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பைப்பு எந்த இடத்துக்கு எப்படி திரும்பினே தெரியாது. அப்புறம் உள்ளே போக போக தான் எங்களுக்கு நல்லா இருந்தது. சரி பாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா பின்னால் திரும்பி பார்க்குற ஆளக்கானா பார்த்தா அவர் அப்படியே தூங்கிட்டார். அப்புறம் அந்த அண்ணன் தம்பி எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எந்திரிச்சு வந்தார். அப்புறம் நாங்கள் அப்படியே அடுத்த ரைடுக்கு போகலான்னு அப்படியே மூவ் பண்ணிட்டோம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரைடில் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போனது தான் இந்த ஸ்கை வீலு. ஸோ இது என்னடா பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணாது. இது அழகாக உங்களை மெதுவாக மேலே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே மெதுவாக கீழே வந்துடும். அதான் இதோட வேலை. சரி வாங்க நம்ம அப்படியே இதில் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். சபா இப்பவே கண்ணை கட்டுது.
அதுக்கப்புறமா நாங்களும் மேலே டாப் வியூ பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப காமாகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவுமே இருந்தது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ரைடை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரைடு போயிட்டு அப்படியே vlog கன்டினியூ பண்ணலாம். ஃபைனலாக ஆளை பார்த்தாலே பதற வைக்கும். நம்ம வண்டர்னாலே ஃபேமஸ்னால் நம்ம ரோலர் கோஸ்ட் தான். ஸோ நாங்கள் வந்த இடம் தான் ரோலர் கோஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ நான் வந்துட்டு ரோலர் கோஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும் போயிட்டேன். அப்புறம் அவங்க கத்துறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் பயமாயிடுச்சு. ஐயோ ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் அடிச்சிட்டேன். எனக்கு பின்னால் 4 பேர் வந்தவங்க என்ன பார்த்துட்டு ஐயோ நானும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க. அப்புறம் எங்கள் டீம்லேருந்து 4 பேர் தான் போனாங்க. சரி வாங்க நம்ம அவங்க போனதை இங்கேருந்தே பார்க்கலாம். இந்த ரைடை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எங்கள் டீமில் அந்த சந்தியா பொண்ணு சரியான வாமிட்டு. நாங்கள் போயிட்டு திருப்பி வரும்போது எங்கள் கூடயே வந்திருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கலாய்ச்சிட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரைடையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படியாவது 2 டேஸ்னால் வேணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா பாதி ரைட்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணோம். இது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நாம் மீண்டும் அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். அதுவரை நான் உங்கள் விக்கி. டாடா, பை பாய்.